தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸஸ். இப்ப நமக்கு வந்து ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஸோ ப்ராசஸ் அப்படின்னா இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் என்ன பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து என்ன பண்ணுது, ஐ அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து எஃப் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஐங்கிறது என்ன, ஐ கமா எஃப் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் டைம்ல நமக்கு இந்த மாதிரி அந்த ஸ்டேட்டோட பிஹேவியர் இருக்கு. ஐ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா பிஐ, விஐ, டிஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எஃப் அப்படிங்கிற ஸ்டேட்ல பிஎஃப், விஎஃப், டிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஐங்கிறது இனிஷியல் அப்படின்னு சொல்றாங்க, எஃப்ங்கிறது ஃபைனல் அப்படிங்கிறதுக்கு அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில ஒரு ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா? இப்போ இந்த ப்ராசஸ் மேபி ரிவர்சிபிளாகவும் இருக்கலாம், இர்ரிவர்சிபிளாகவும் இருக்கலாம். அது என்ன ரிவர்சிபிள் அப்படின்னா, இப்போ எஃப் அப்படிங்கிற ஸ்டேட்ல அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த எஃப் அப்படிங்கிற ஸ்டேட்ல அந்த சிஸ்டம் இருக்குது இல்ல, அது என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் ஐ அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மாறணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஐல இருந்து எஃப்க்கு போயிட்டு எகெயின் பாத்தீங்கன்னா எஃப்ல இருந்து ஐ அப்படிங்கிற ஸ்டேட்டை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா, இனிஷியலா எந்த ஸ்டேட்ல இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டுக்கு ரீச் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ப்ராசஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம், அதனால வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி சைக்கிள் இருக்கு, ரிவர்சிபிள் சைக்கிள், இர்ரிவர்சிபிள் சைக்கிள் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ அந்த சிஸ்டம் ஃபைனல் போயிடுச்சு, ஃபைனல் இருந்து எகெயின் பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வரல அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், வரல அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ரிவர்சிபிள் ஆகல, ரிவர்ஸ் ஆகல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ப்ராசஸ் அப்போ ஹீட் நீங்க கொடுக்குறீங்க, ஹீட் கியூ வந்து நீங்க கொடுக்குறீங்க, ஹீட்டை வந்து நம்ம கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கியூவையும் ஹீட் சப்ளைடு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஹீட் வந்து இந்த இடத்துல சப்ளை பண்றோம், இல்லைன்னா ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். இந்த ஹீட் சப்ளை எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சரௌண்டிங்ல இருந்து தான் கிடைக்கும். சரௌண்டிங்ல இருந்து அப்படியே ஹீட்டை எடுத்துறாது, நம்ம வந்து ஹீட் கொடுக்கணும் மேபி. ஸோ எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. பட் வந்து இப்போ ஐஸ் கியூப் வந்து லிக்விடா கன்வெர்ட் ஆகுதுன்னா அது ஹீட்டை சரௌண்டிங்ல இருந்து எடுத்துக்கும், அதாவது அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்துக்கும். பட் வந்து நீங்க லிக்விடா கேஸா மாத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஹீட் கொடுக்கணும். புரியுங்களா? ஸோ ஹீட் அப்படிங்கிறது சரௌண்டிங் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமோட வால் இருக்கு இல்லையா, பவுண்டரி, அந்த பவுண்டரியை தாண்டி மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல சிஸ்டம் இருக்கு, இந்த சிஸ்டமோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, இதான் பவுண்டரி அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ஹீட் சப்ளை பண்றீங்க, இந்த இடத்துல ஹீட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது சரௌண்டிங் தான் அது கொடுக்குது அப்படிங்கிறது மீனிங். புரியுதுங்களா? ஹீட் சோர்ஸ்ல இருந்து சிஸ்டமுக்கு போகுது, பட் ஹீட் சோர்ஸ் எங்க இருக்குதுன்னா சரௌண்டிங்ல தான் இருக்கு அப்படிங்கிறது மீனிங். சரி, இப்போ நீங்க வந்து ஹீட் கொடுக்குறீங்க, அந்த ஹீட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கா கன்வெர்ட் ஆகும், டபிள்யூவா கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராசஸை எகெயின் நீங்க வந்து ரிட்டர்ன் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியுமா, அதாவது நீங்க கிடைச்ச ஒர்க்கை வச்சுக்கிட்டு எகெயின் வந்து ஹீட்டை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். புரியுங்களா? இது வந்து பாசிபிளா? ஸோ இது வந்து எங்கேயுமே ஒரு பாசிபிள் இது கிடையாது இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் பார்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெசல் எடுத்துக்கலாம். வெசல் அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த குக்கிங் வெசல் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாய்லர் எடுத்துக்கலாம், இதெல்லாம் வந்து வெசல். சரிங்களா? ஸோ அந்த குக்கிங் வெசல் நீங்க வந்து என்ன பண்றீங்க, பர்னர்ல வைக்கிறீங்க. குக்கிங் வெசல் இருக்கு, ஸோ ஒரு குக்கிங் வெசல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்க பர்னர்ல வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பர்னர்ல வைக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட பாட்டம் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது இல்லையா? ஸோ பாட்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும், அதுதான் ஹீட் சோர்ஸ் பக்கத்தில் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த ஹீட் சோர்ஸை எடுத்துடுறோம், அதாவது பர்னரை வந்து ஆஃப் பண்ணிடுறோம், அதர்வைஸ் அந்த குக்கிங் வெசலை வந்து நம்ம தனியாக எடுத்துடுறோம். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க, இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஹீட் எல்லாமே அப்படியே மேலே போகும். மேலே ஏன் போகுதுன்னா அதோட மற்ற சர்ஃபேஸுக்கு, அதாவது மற்ற பார்ட்டிகல்ஸுக்கு அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த ஹீட்டு. அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் இல்லையா, எல்லா மாலிகூல்ஸுமே சேம் டெம்பரேச்சரை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ப்ராசஸ்க்கு அது இருக்கும். புரியுங்களா? ஸோ இப்போ இதனால என்ன ஆகுது, பாட்டம்ல இருந்து அந்த மற்ற பார்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும், அந்த வெசல்ல இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஹீட் போறதுனால பாட்டம்ல டெம்பரேச்சர் கம்மியாயிரும். அதர்வைஸ் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ கூல் ஆயிடுச்சு இல்லையா, ஏன்னா என்ன ஆயிரும், கடைசியா வந்து கூல் ஆயிரும், அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சருக்கு மாறிடும். அப்படி கூல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த ஹீட் சப்ளைடு இருக்கு இல்லையா, அதை வந்து எகெயின் நீங்க ரெக்கவர் பண்ண முடியுமா? ஹீட் எங்க இருந்து எங்க போச்சு, பாட்டம்ல இருந்து மற்ற பார்ட்ஸுக்கு போச்சு. இப்ப மற்ற பார்ட்ஸ்ல இருந்து பாட்டமுக்கு அந்த ஹீட் வந்து வருமா? வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ புரியுதா ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்ன, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறது? ஸோ இதுல உங்களுக்கு வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பேசுவாங்க இந்த இடத்துல. ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை நீங்க எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஏன் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய ஆக்சுவலா அந்த ஹீட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹாட்டான ஏரியாவில இருந்தா கோல்டான ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விதி. ரெண்டு விதி இருக்கு இல்லையா, ஒண்ணு ஹாட் ஏரியாவில இருந்து கோல்டு ஏரியாவுக்கு ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆர் அதர்வைஸ் கோல்டு ஏரியாவில இருந்து ஹாட் ஏரியாவுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஹீட் பம்ப் அப்படிங்கிற ஒரு டிவைஸை வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கோல்டான ஏரியாவில இருந்து ஹாட்டான ஏரியாவுக்கு அந்த டெம்பரேச்சர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுங்களா? இதான் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது. பட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முழுவதும் மாறாது. இப்போ கோல்டு ஏரியாவில இருந்து ஹாட் ஏரியாவுக்கு ஹீட் பம்பை வச்சீங்கன்னா ஃபுல்லா கன்வெர்ட் ஆயிடாது. ஸோ கோல்டு ஏரியாவில இருந்து ஹாட் ஏரியாவுக்கு போகும்போது எகைன் நீங்க ஒர்க்கு கொடுக்குறீங்க இல்லையா, ஒர்க்கு வந்து நீங்க கொடுக்குறீங்கனாலும் அந்த ஒர்க்ல சம் லாசஸ் கண்டிப்பா இருக்கு. மற்ற யூனிவர்ஸ்ல மற்ற ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணாமையே பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹீட் அப்படிங்கிறது ஃபுல்லா ஒர்க்கா கன்வெர்ட் ஆகாது. அதர்வைஸ் ஒர்க்கு அப்படிங்கிறது ஃபுல்லாவே வந்து ஹீட் சப்ளையா வந்து நமக்கு, அதாவது ஹீட் வெளியில வரக்கூடிய அந்த ப்ராசஸா வந்து கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இல்லை. 100% இஸ் நாட் பாசிபிள். 100% ஆஃப் டிரான்ஸ்ஃபர் வில் நாட் பி பாசிபிள் இன் த யூனிவர்ஸ். புரியுங்களா? ஸோ இதே மாதிரி நீங்க ப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் ப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்துருப்போம். ப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி கம்பஸ்டன் ப்ராசஸ் பார்த்துருப்போம். இன்ஜின்ல பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின்ல எல்லாம் ஏரும் ஃபியூலும் மிக்ஸ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம இந்த கம்பஸ்டன் ப்ராசஸை பார்ப்போம். இந்த ப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர்ல இந்த மாதிரி வந்து கேஸை ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி நல்லா அடைச்சி வச்சிருக்கிறோம், கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த வாலை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கேஸஸ் ஃபுல்லா வந்து கிடைக்கக்கூடிய ஃபுல் ஏரியாவையும் ஆக்குபை பண்ணிடும் இல்லையா? ஸோ அப்போ ரிட்டர்ன் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த வாலை இந்த இடத்துல வச்சீங்கன்னா அந்த கேஸஸ் எல்லாம் மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துருமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி கேஸஸ் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டீங்க. இப்ப இந்த வால் இருக்கு இல்லையா, இந்த அடியபேட்டிக் வால்னு சொல்லுவாங்க, இந்த அடியபேட்டிக் வாலை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த கேஸ் ஃபுல்லா எல்லா இடத்துலையும் ஆக்குபை பண்ணிக்கும் இல்லையா? இப்போ எகைன் வந்து நீங்க இந்த அடிபேட்டிக் வாலை இந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகணும், முன்னாடி நீங்க கம்ப்ரஸ் பண்ணி வைக்கணும். அப்படி கம்ப்ரஸ் பண்ணி வச்சாலுமே சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷருக்கு மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஸோ நீங்க தெர்மோடைனமிக்ஸை பார்க்கக்கூடிய முக்காவாசி ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரி சார், இரிவர்சிபிளா தான் இருக்கும் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்றீங்க, அப்போ ரிவர்சிபிளா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து கம்பஸ்டன் ப்ராசஸ். இப்போ ஏரும் ஃபியூலும் மிக்ஸ் ஆகி அந்த இடத்துல கம்பஸ்டன் நடக்குது. இப்போ கம்பஸ்டன் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாஸ்ட் கேஸ் என்னாகும், சைலன்சர் வழியா வெளியில வந்துடுது. பட் வந்து வெளியில வந்த கேஸை மறுபடியும் நீங்க உள்ள கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா அதே அளவு ஹீட் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ திஸ் ப்ராசஸ் ஆல் ஆர் கம்ஸ் அண்டர் த இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து ஒர்க்கு, அதாவது ஒர்க் வந்து ஹீட்னால கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஒர்க்கை வச்சு மறுபடியும் அதே ஹீட்டை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, எக்ஸாக்டா ப்ரொடியூஸ் பண்ண
முடியாது அப்படிங்கிறதா இந்த இடத்துல irreversible ப்ராசஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? ஸோ ஆல் நேச்சுரா பாத்தீங்கன்னா இந்த irreversibility அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ irreversibility அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரூல். ஸோ நேச்சுரா இருக்கக்கூடிய ஒரு ரூல். ஸோ இந்த irreversibility பார்த்தீங்கன்னா மெயினா வந்து 2 கேஸ்னால நடக்குது. எதனால நடக்குதுங்கிறது சொல்லிட்டாங்க. irreversible கான்செப்ட், அதாவது irreversible ரூல் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா 2 கேஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது இல்லையா, ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன், நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். எக்ஸ்பேண்ட்னா எக்ஸ்பான்ஷன் ஆகுறது, எக்ஸ்பேண்ட் ஆகுறது. கேஸ் அடைச்சி வச்சிருக்கீங்க, அதை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த கிடைக்கக்கூடிய ஃபுல் ஏரியாவையும் ஆக்குபை பண்ணிக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், கம்பஸ்டன் தான் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ல சொல்றாங்க. புரியுங்களா? ஸோ இந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட்ஸா இருக்கு இல்லையா. ஏன்னா அது வந்து ஈக்லிபிரியம் கிடையாது, நான் ஈக்லிபிரியம். ஸோ ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் டெம்பரேச்சர் இருக்கும். நீங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி தான் எக்ஸ்ப்ளோஷன்லயும் உங்களுக்கு வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ் வேல்யூஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த வேரியபிளோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா கம்பஸ்டன் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் வேரி ஆயிடும். ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப பெரிய டீவியேஷன் வந்து அந்த இடத்துல வரும். புரியுதுங்களா? ஸோ அதனால இது எல்லாமே பாத்தீங்கன்னா irreversible கேஸ்ல தான் வருது. புரியுதுங்களா? இன்னொரு கேஸ் இருக்கு. இந்த செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா என்ன? இப்போ நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா நம்மளால நடக்க முடியாது. ஸோ நம்மளோட ஃபுட் இருக்கு இல்லையா, பாதம், அதுக்கும் அதே மாதிரி தரைக்கும் இந்த எர்த்தோட சர்ஃபேஸுக்கும் இடையில வந்து ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நம்மளால நடக்க முடியுது. சரிங்களா? ஸோ ஒரு மூவிங் பாடி வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணும், மெக்கானிக்கல் எனர்ஜியை லாஸ் பண்ணும். புரியுதுங்களா? மெக்கானிக்கல் எனர்ஜியை லாஸ் பண்ணும். அந்த லாஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஹீட்டா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கறதான் அந்த விதி சொல்லுது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதுபடி பாத்தீங்கன்னா ஒரு மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரணும். ஸோ ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், லாஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியா இருக்கும். லாஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, அது என்ன லாஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, ஃபோர்ஸ் ஆர் ப்ரெஷரை நீங்க சொல்லலாம். புரியுங்களா? ஸோ லாஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அந்த இடத்துல நடக்கும். இதனால அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட் லிபரேட் ஆகும். ஹீட் வந்து லிபரேட் ஆகும், அதாவது வெளியில வரும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமே, வண்டி ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன், ஒரு கார் போயிட்டு இருக்கு, ரன்னிங்ல இருக்கு. அந்த கார்ல திடீர்னு பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், அது பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த டயர் பார்த்தீங்க அப்படின்னா உடச்சிக்கிட்டே போகும் இல்லையா. ஸோ நீங்க வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் நீங்க கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு அந்த எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல ஹீட் அப்படிங்கிறது உருவாகுது இல்லையா, ஃப்ரிக்ஷன்னால அந்த இடத்துல ஹீட்டு ஜெனரேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வருதா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு irreversible சைக்கிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டருக்குள்ள ஒரு பிளேடு வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, ஃபேன் பிளேட்ஸ் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். கப்பல்ல பின்னாடி பெரிய பெரிய கப்பல்கள்ல கூட இருக்கும். ஸோ அந்த ப்ரொப்பல்லர்ஸ் வந்து இருக்கும். அந்த ப்ரொப்பல்லர் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஃப்ளூயிட்ல, அதாவது வாட்டருக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு, ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து அந்த மோட்டாரை நிறுத்தினோம்னா சடனா நின்றும். ஏன் சடனா நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸ்டாப்ஸ் டியூ டு விஸ்காசிட்டி, அதாவது ரெசிஸ்டன்ஸ். ஸோ டியூ டு விஸ்காசிட்டி சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். எது ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அந்த ஃப்ளூயிட் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். புரியுங்களா? இதனால அந்த பிளேடு இல்லைன்னா ப்ரொப்பலர் என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு ரீச் பண்ணும். புரியுங்களா? ஸோ இந்த இடத்துல டிசிபேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃபெக்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிபேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிபேட் ஆகுறது டிசிபேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃபெக்ட்னால, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃப்ளூயிட்ல என்ன ஆகும்னா ஒரு ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும் இல்லையா.
ஸோ அந்த ஹீட் எதனால வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். எகைன் வந்து நீங்க அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அந்த ஹீட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் ரொட்டேட் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ரொட்டேட் ஆகாது இல்லையா? ஸோ நீங்க அந்த ப்ரொப்பலர் நின்றுச்சு, இப்போ வாட்டருக்குள்ள ரொட்டேட் ஆகிட்டு இருந்த அந்த ப்ரொப்பலர் இப்போ நின்றுச்சு அப்படின்னா நீங்க அது மூலமா ஒரு ஹீட்டை ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ஹீட்டை வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த ப்ரொப்பலர் ரொட்டேட் பண்ண முடியுமா? முடியாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இர்ரிவர்சிபிள் சைக்கிள். சரி, இப்போ வந்து ரிவர்சிபிள் சைக்கிளை பத்தி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ ரிவர்சிபிள் பத்தி பார்க்கலாம். ஸோ ரிவர்சிபிளா இருக்குமா அப்படின்னா நேச்சுரலா இருக்காது. பட் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும். பட் அதை வந்து நம்ம கரெக்டான ப்ராப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியும். சில ப்ராசஸ் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தியரிட்டிக்கலாகவே இருக்கு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து தியரிட்டிக்கல் ப்ராசஸ் கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் இருக்குதா எடுத்துக்கலாம். இப்போ ஐ அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து எஃப் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு அந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நடக்குது. புரியுங்களா? இப்போ இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்றேன். இப்போ ஐல இருந்து எஃப்க்கு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு எகெயின் எஃப்ல இருந்து ஐ அப்படிங்கிற ஸ்டேட்டை ரீச் பண்ணுது. புரியுங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் இடையில தான் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இல்லையா? சிஸ்டம் டு சரௌண்டிங் அண்ட் சரௌண்டிங் டு சிஸ்டம். புரியுதா? இதுக்கு இடையில தான் அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆர் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் அந்த இடத்துல நடந்திருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸா இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸா அந்த இடத்துல இருக்கணும். எந்த ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த ஸ்டேட்ல அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸா இருக்கணும். ஸோ நம்ம வந்து ரெண்டு ப்ராசஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஐல இருந்து எஃப், 1ல இருந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. 1 to 2, 2 to 3, 3 to 4 அந்த மாதிரி நடந்துட்டு எகைன் வந்து 4 to 1க்கு வந்து வர வாய்ப்பு இருக்கு. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியமா இருக்கும். எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் ஆர் தெர்மல் ஈக்லிபிரியம் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ்ல ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ் எடுத்துக்கலாம், ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு அந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் நடக்குது. புரியுதா? ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸ். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ஆக வாய்ப்பு இருக்கு. புரியுங்களா? பட் வந்து நீங்க ஒரு கண்டிஷன் இந்த இடத்துல இருக்கு, நீங்க இங்க கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு நல்ல கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷன்லெஸ் மூவிங் பிஸ்டன். ஸோ ஃப்ரிக்ஷனே இருக்கக்கூடாது அந்த இடத்துல, ஃப்ரிக்ஷன்லெஸ் மூவிங் பிஸ்டன். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். புரியுதா? இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் பார்ட் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. பட் வந்து அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கவே கூடாது. ஸோ ஃப்ரிக்ஷன் இல்லாம ஏதாவது ஒரு மிஷினை நம்மளால உருவாக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. பட் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை உடைக்குது. ஸோ இப்போ ரிவர்சிபிலிட்டின்னு பேசுறோம் இல்லையா? ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன்லெஸ் மூவிங் பிஸ்டன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கணும். ஆர் அதர்வைஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸாகவும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாசிபிள் கிடையாது. பட் வந்து ரிவர்சிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கா, ஆக்சுவலா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து ஒரு இன்ஜின் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஜினோட எஃபிஷியன்சி நம்ம சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம பாரத் நாம்ஸ் எல்லாம் கொண்டு வரோம் இல்லையா, BS6 எல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதனால BS6 எல்லாம் கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த இன்ஜினோட எஃபிஷியன்சியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் இருக்கு அப்படின்னா அதோட எஃபிஷியன்சியை நம்ம அந்த இடத்துல பேசுவோம். அப்போ அந்த எஃபிஷியன்சியை எப்படியெல்லாம் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும், என்னென்ன ஃபேக்டர்லாம் அதை வந்து டிபெண்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் கான்செப்ட் வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஹீட் இன்ஜின் 100% எஃபிஷியன்சி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா சம் லாசஸ் இருக்கும், ஃப்ரிக்ஷன்லயும் இருக்கும், அதே மாதிரி சம் ஹீட் லாசஸ் இருக்கும், அன்அக்கவுண்டட் லாசஸ் எல்லாமே நிறைய இருக்கு. புரியுங்களா? ஸோ அதனால ஒரு இன்ஜின் அப்படிங்கிறது 100% எஃபிஷியன்சியை உருவாக்க முடியாது. ஸோ எப்போ 100% எஃபிஷியன்சியை உருவாக்குதோ அப்ப இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மூவிங் பிஸ்டன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸா இருக்கணும். அதே மாதிரி அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸாகவும் இருக்கணும். புரியுதுங்களா?
ஸோ இதுதான் வந்து ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நமக்கு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் இன்ஜினை உருவாக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வழிகளில் நம்ம வந்து அந்த எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ மேக்ஸிமம் என்ன எஃபிஷியன்சி 100% பாசிபிள் சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்ன? ஈட்டான்னு சொல்லுவாங்க. ஈட்டா மேக்ஸிமம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா? ஸோ நம்ம வந்து ஈட்டா மேக்ஸிமம், ஈட்டானா எஃபிஷியன்சி. ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்ன? ஒரு இன்ஜின் இருக்குதுன்னா அதுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எஃபிஷியன்சி மேக்ஸிமம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? நம்ம கொடுக்கக்கூடிய மொத்த ஹீட்டுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும். அப்பதான் அந்த இன்ஜின் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பட் வந்து இப்போ இருந்துச்சுன்னா அது ரிவர்சபிள் சைக்கிளா இருக்கும், ரிவர்சபிள் ப்ராசஸ்க்கு அது வந்துடும். ஆனால் வந்து இது ஆக்சுவலாக பாசிபிள் கிடையாது. பட் வந்து மேக்ஸிமம் நம்மளால எவ்வளவு ஹீட்டை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும். புரியுங்களா? ஸோ எல்லா இன்ஜினுமே நீங்கள் எந்த இன்ஜின் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, பெட்ரோல், டீசல், இல்லை மரைன் இன்ஜின், இல்லைன்னா ஏரோப்ளேன் இன்ஜின், எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது எல்லாத்துலேயும் இந்த இர்ரிவர்சிபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்கு. இதை நீங்கள் எப்படி சொல்லலாம்? பொதுவாக யூனிவர்ஸில் இந்த இர்ரிவர்சிபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, ரிவர்சிபிள் ப்ராசஸ் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும், ஏன்னா எதிர்காலத்தில் வருதா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நேச்சுரலா இர்ரிவர்சிபிலிட்டி தான் இருக்கும். புரியுதா? ஸோ உலகம் பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிலிட்டி கான்செப்ட்ல தான் இருக்கு. ரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ப்ராசஸ் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ரிவர்சிபிள் கான்செப்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து வந்து கார்னாட் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு இன்ஜினை பத்தி படிக்க போறோம். கார்னாட் இன்ஜின், பொதுவாக இன்ஜின் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் சப்ளையை ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், அதுதான் வந்து இன்ஜின் அப்படின்னு சொல்றது. ஸோ கார்னாட் அப்படிங்கிறவரு இந்த இன்ஜினை கண்டுபிடிச்சிருக்காரு, அதனால இதை வந்து கார்னாட் இன்ஜின் சொல்றோம். ஸோ இந்த கார்னாட் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% எஃபிஷியன்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்டுபிடிச்சிருக்காரு. பட் வந்து இது எல்லாமே தியரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின், மரைன் இன்ஜின் எல்லாமே வந்து இர்ரிவர்சிபிலிட்டி கான்செப்ட்ல தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.